ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் நியூஸ் டிஎன் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? தொடர்புக்கு 8072147276. நேயர்களுக்கு வணக்கம். பாகம் 2க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பாகம் 1 பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா கண்டென்ட் உங்களுக்கு புரியாது, அதனால தான் சொல்றேன். பாகம் 1ல சுவாமி அவர்கள் வந்து நிறைய அரசியல்வாதிகளுக்கு நேரம் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து குறிச்சு சொல்லியிருந்தாரு. இப்ப பாகம் 2ல இன்னும் மீதி இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு நேரம் எப்படி இருக்குன்னு பாத்துடலாம். சுவாமி வணக்கம். நான் சாமி இல்ல சார்னு கூப்பிடுங்க, வேற மாதிரி ஆயிடும். ஓகே சார், வணக்கம் சார். சார் முதலாவதா இவரோட நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லிடுங்க சார். இவரை பொறுத்த வரைக்கும் நேரம், தேதி, பிறந்த மாதம் அதை மட்டும் சொல்லுங்க, நம்ம கணிச்சிருவோம். இவர் பிறந்த தேதி பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்டோபர் 9. ஆகுல சனி கேது வாசி விஷு வசு மாசம். ஓகே. வருடம் சொல்லுமா. 1968. 8 கழிச்சா 0, 0 கழிக்கும் போது சனி பகவான் வராது, கூடவே கேது வருது. ஓகே ஓகே. அப்போ அவருடைய பிறந்த தேதி வந்து பார்த்தோன்னா நம்ம கட்டத்தில் சேர்ந்து ஒரு சோழியை உருட்டி போடும்போது அவருக்கு 9ஆம் தேதி வந்து அவருடைய பிறந்த தேதியாக அவருக்கு அமைக்கிதுமா. அப்போ அந்த 9ஆம் தேதி நாம் என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இவர் ரொம்ப கோபம் கொண்டவராக இருப்பாரா? மேடையிலே கோவப்படுவார். வாய்ப்பு இருக்கு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும். இவர்கள் அன்புக்கு அடிப்பணிவார்கள். பேர்லயே அன்பு இருக்கனால அவருக்கும் பேர்ல அன்புன்ற மாதிரி அடிப்படுதா இருக்கலாம். அதிகாரம் செய்தால் எதிர்த்து நிற்பார். குடும்பத்திலே யாராவது அதிகாரம் செய்யறாங்க அப்படின்னு இவர் எதிர்த்து நிற்பாருங்களா? எதிர்த்து நிக்கிறாரு சார். கண்டிப்பா. ஏன்னா அந்த புத்தகம் வந்து பொய் சொல்லாது, சத்தியமா சொல்றேன், புத்தகம் பொய் சொல்லாது. இதுலதான் போட்டிருக்கு. பகலை விட இரவில் தான் சுறுசுறுப்பாக இருப்பார்களா? மீட்டிங் ஏதாவது தோட்டத்துல, தைலாபுரத்துல, இந்த மாதிரி ஏதாவது இரவு நேரங்கள்ல அதிகமா மீட்டிங் ஏதாவது நடந்துகிட்டே இருக்கா? பகல்ல மீட்டிங் நடக்காது கண்டிப்பா. இப்ப இரவு நேரங்கள்ல அது அதிகமாக நடக்குதுன்னு இந்த கட்டம் நமக்கு வந்து சொல்லுது. சரி, அப்ப அடுத்து வருவோம். முன்கோபம் ஓரளவுக்கு உண்டு, அதை குறைப்பதுதான் கடைக்கும் தொழிலுக்கும் நல்லதுமா. முன்கோபத்தை எந்த இடத்துல காட்டணும் காட்டக்கூடாதுன்னு இருக்கு. தேவையில்லாத இடத்துல காமிச்சிட்டாருன்னா தொழில் முடிஞ்சிடும். அப்புறம் தொழில் வந்து விரக்கிடையே அது அப்படியே போயிடும். அடுத்து வீண் பொழுதுபோக்கு பிடிக்காது. இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் மாதிரியானதெல்லாம் இவங்க சுத்தமாக இவருக்கு பிடிக்காது. கரெக்டுங்களா? கரெக்ட். ஏன்னா கட்டம் வந்து மிஸ்ஸே ஆகாது. நான் கூட போய் சொல்கிறேன், என் கட்டம் வந்து வாய்ப்பே இல்லை, மிஸ்ஸே ஆகாது. அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் பாருங்க. தங்களது சொந்த விஷயங்களில் மற்றவர்கள் குறுக்கிட விரும்ப மாட்டார்கள். அதாவது குடும்பத்துக்குள்ள கட்சிக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் வெளிலேருந்து யாராவது கேள்வி கேட்டால் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளா? சொல்லுவார் சார், சொல்லியிருக்காரு. நிச்சயமா. பணத்தை சம்பாதிப்பதிலும் அதை மிச்சப்படுத்துவதிலும் கவனமாக இருப்பார்கள். எவ்வளவு ஸ்பீட் பாக்ஸ், இது எவ்வளவு பாக்ஸ், எவ்வளவு பணம் வந்தாலும் அதை கரெக்டா வச்சுப்பாங்க. கரெக்டுங்களா? கரெக்ட். மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற அந்த இதெல்லாம் ஓகே. பழைய கடைகளை வாங்குவதை விட புதிதாக கடையை அமைப்பதையே விரும்புவார்கள். புதிதாக ஏதாவது இந்த பனையூர் சைடுல ஏதாவது ஒரு கடையை திறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக. அப்ப அதுதான் அதுக்கு ஆர்வம் அதிகமா அவரு காட்டக்கூடிய அந்த கேது இந்த இடத்துல அதை சொல்லுது. இவர்களின் முன்கோபத்தால் உறவினர்களிடம் ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொள்வார்கள். சமீபத்தில் நடந்திருக்குங்களா? அப்பா கிட்டே சார். அப்பா நடந்திருக்கு. அப்ப அந்த முன்கோபங்களை இவர் வரக்கூடிய நாட்கள்ல குறைச்சுக்கணும். இவருடைய ராசி எண்கள் பார்த்தா 3, 12, 21. அதே மாதிரி இவருடைய பிடிச்ச நிறம் பார்த்தா மஞ்சள், பியூர் மஞ்சள்ல இருக்கணும். அந்த இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இவருக்கு ஏதுவாக இருக்குமா. அடுத்தது பார்ப்போமா? ரொம்ப நன்றி சார். அடுத்ததா அந்த இவரோட கட்டம் பார்த்துடலாம். பிறந்த வருடம் சொல்லுமா. பிறந்த வருடம் 1960 சார். அப்ப தேதி வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் தேதியை சுருக்குது. அந்த கட்டம் என்னன்னா 7ஆம் தேதி 7 கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த திசையில இருந்து அவருக்கு வந்து அந்த திசையை காட்டுது. ஓகே. யோசிக்க நேரம் எடுத்துக்கொள்வார்கள். எதையும் திறமையாக செய்ய வேண்டும், யாரும் குற்றம் சொல்லக்கூடாது என்று பார்த்து செய்வார்கள். ஆராய்ச்சி குணம் மிகுந்தவர்கள். அதாவது எதையுமே எடுத்தங்கோத்தோன்னு போயிட மாட்டாங்க. இப்போ ஏதாவது ஒரு பதவி வருது இல்லை இந்த மாதிரி வருது அப்படின்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. இதை வாங்கலாமா வேணாமா, பின்னாடி ஏதாவது இது பண்ணிடுவாங்களா அப்படின்னு யோசிப்பாங்க. ஏன் இவ்வளோ யோசிக்கிறாங்கன்றதை நான் உங்களுக்கு பின்னாடி கரெக்டாக என்ன சொல்லுதுங்கிற நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? குடும்பத்தோடு இருப்பதை விட வீடு, அலுவலகம், வேலை, ப்ரொமோஷன் என்று செயல்படுவார்கள். ரீசெண்டா அவருக்கு ஏதாவது ப்ரொமோஷன் வந்திருக்காமா? மாநில அளவில் தலைவர் மாதிரி ஏதாவது ப்ரொமோஷன்? அது ஏன்னா இந்த சொல்லுதுல இப்படி இளவயது முதலே டிவி, ரேடியோ, பக்தி போன்றவற்றில் ஆர்வம் இருக்கும். இனிமே அவருக்கு ஆடியோ, வீடியோ அதுல கூட நிறைய ஆர்வங்கள் வரலாம். அந்த சுற்று வட்டாரம், அவர் நட்பு வட்டாரம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு அந்த கட்டம் சொல்லுது. நான் சொல்லலை, அதை கரெக்டாக நான் வந்து என்னன்னா என்கிட்ட பிடிச்சதே இந்த மாதிரி கரெக்டாக நான் தெளிவாக சொல்லிடுவேன். அவ்வளோதான். அதனாலதான் நான் சொல்றேன். அதாவது எவ்வளவு வந்து பதவிகள் என்ன வந்தாலும் அவருடைய முகத்துல சோகம் குறை இருந்துகிட்டே இருக்கும். அவர் முகத்தை பார்த்தா வாடிய முகமாவே இருக்கா?
சட்டமன்றத்தில் உட்காருமா, அந்த மாதிரி இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அலுவலகத்திலும் மிகுந்த கண்டிப்புடன் இருப்பார்கள். இது வந்து இனிமே இருக்கணும், இருந்தாதான் வேலைக்கு ஆகும், இல்லைன்னா அவ்வளவுதான். பதவி முன்னேற்றம் உயர்வுகள் தாமதமாகவே அமையும். எப்பயோ வந்திருக்க வேண்டியது கட்சி மாறி அப்படின்னு வந்தாலும் கொஞ்சம் லேட்டா கொடுத்துருக்க வாய்ப்புகள் இருக்கு. ரீசெண்டா வந்திருக்கு, கரெக்டுங்களா? ஆமா. தொழில் செய்வதில் நேரம் காலம் பார்க்க மாட்டார்கள். வெளிநாட்டு வேலை வியாபாரம் அதிக நேரம் பயணம் இனிமே டெல்லியை நோக்கியே இருக்கும். சரியா சொல்றேன்னா? கரெக்ட் சார், டெல்லி தான் இனிமே எல்லாமே. சிறந்த பொருட்களையே விற்பார்கள். அதாவது இப்ப சிறந்த பொருட்கள்னு வரும்போது அது சாராயமா இருந்தாலும் அதாவது சாராயமா இருந்தாலும் நல்ல சாராயம் தான் விற்பாங்களே தவிர கள்ள சாராயம் விற்க மாட்டாங்க. அவங்களுக்கு சொல்றது புரியுது நினைக்கிறேன். சிறந்த பொருட்கள் அது வந்து எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்றேன். பொறுமை அதிகமாக, மனோநிலையை வளர்த்து கொள்வது, விளம்பரத்தையும் ஏற்றுக்கொள்வது என்றால் தான் வியாபாரத்தில் முன்னேற முடியும். அதாவது இவருக்கு முன்னாடி ஏதோ நல்ல ஒரு விளம்பரத்தை வச்சிருக்காரு, எங்க முன்னாலும் விளம்பரமா இருக்கும், இவருக்கு அந்த விளம்பரம் கண்டிப்பா வேணும். ஏன்னா விளம்பரம் இல்லாம இவர் யாருன்னே பெரிய ஆளுங்களுக்கு தெரியல. வரக்கூடிய காலங்களில் இவர் அதிகமா விளம்பரங்கள் செய்யக்கூடியவராக மாறினால் இவருக்கு அடுத்து யோகம் நல்லாவே இருக்குன்னு சொல்லி நம்முடைய கட்டம் சொல்லுதுமா. அடுத்து சிறப்பா சொன்னீங்க சார். அடுத்ததா இவருடைய கட்டத்தை பார்த்துடலாம். தேதி சொல்லுமா. தேதி பாத்தீங்கன்னா நவம்பர் 27 சார். நவம்பர் 27. வருடம் 1977. அப்பனா தேதி அப்படின்னு கழிச்சு பார்க்கும்போது 19 வருஷம் செவ்வாய் கிரகம் வந்து இது கூட வீனஸ் கூட வரும், வீனஸ் ப்ளூட்டோ கூட வருது, சாட்டர்ன் யூபிட்டர் ஜோர்டன். ஓகே, 6ஆம் தேதி நமக்கு கட்டம் வருது, பிறந்த தேதி 6ஆம் தேதி. நம்ம வந்து இவரோட நாட்களை நம்ம பார்க்க போறோமா. நாட்கள் இல்ல சார், அவருடைய நல்ல நாறு ஏதோ ஒன்று சொல்லுவேன். என்கிட்ட குறுக்க பேசாதீங்க, எனக்கு இரிட்டேட் ஆகும். ஓகேம்மா. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர்கள் திறமைசாலிகள், எல்லோரையும் தங்களது பேச்சு கம்பீர தோற்றத்தால் கவர்ந்து விடுவார்கள். அதாவது இவங்க வரும்போதே கொஞ்சம் ஹம்மர் கார் மாதிரி முன்னாடி வச்சிருந்துருக்கலாம், இப்போ நல்ல பெரிய கார் வச்சிருக்கலாம், அந்த கம்பீர தோற்றத்திலே வசியம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. மற்ற எண்ணார்களை வசியப்படுத்தி சந்தோஷமாக வைத்திருப்பதே இவர்களது நோக்கம். அதாவது இவங்க கூட நிறைய பேர் இருக்கலாம், சீனியர் ஜூனியர் இருக்கலாம், அவங்க நிறைய பர்த்டே டேட்ல இருக்கலாம், ஆனா அவங்க எல்லாருமே இவங்க வசியப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு மனோபக்குவம் கொண்டவராக இவர் இருக்கிறார். கரெக்டாக சொல்லுது. அடுத்தவர்கள் ஒரு தொழில் சம்பாதிக்கும் போது தனக்கு ஏன் முடியாது என்று உங்களுக்கு புரியும். சிகப்பு பூதம் மாதிரி ஒரு சினிமா துறையில் ஏதாவது ஒன்று பூதம் மாதிரி வேலை செய்யணும், பூதம் மாதிரி அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு யோகம் படைத்தவராக அவர் இருக்கலாம். சரிங்களா? இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை பாருங்க. இவர்கள் மற்றவர்களின் ஆலோசனைகளை ஏற்பவர்கள் தான், ஆனால் அவை இலவசமாக வர வேண்டும். புரிஞ்சிருச்சுங்களா? எங்க இடிக்குதுன்னு உங்களுக்கு கரெக்டா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லை, அதான் பேசியே வாடிக்கையாளர்களை கவர்ந்து விடுவார்கள். சும்மா சொல்லக்கூடாது. ஒழிக்கிற ரகசியம் கேசியம் எல்லாம் வேணாலும் பேசலாம், அதுலயே மயங்கிடுவாங்க. ஆமா, எல்லாம் முட்டை செங்கல் என்ன வேணாலும் காட்டி வசியம் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. பொருட்களில் லாபம் அதிகம் வைத்து விற்க தயங்க மாட்டார்கள். ஒரு விஷயம், ஒரு கோட்டர் இருக்க சைஸ்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள், ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு சைஸ்ல ஒரு பொருள், அது இவ்வளவுதான்னா ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கூட விற்க தயங்க மாட்டார்கள், 20 ரூபா எக்ஸ்ட்ரா விற்க கூட தயங்க மாட்டார்கள். அதுதான் வந்து விஷயம். இதுல ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பொருந்து போது பாருங்களேன் இந்த புத்தகத்துல. வாடிக்கையாளர்களை பேச்சு மற்றும் இலவசங்கள் கொடுத்தே கவர்ந்து விடுவார்கள். எப்போதும் மிக அழகான விலை அதிகமுள்ள உடைகளை காட்சி தருவார்கள். அது டிஷர்ட் ரொம்ப பழசு இருக்கும், இல்லை மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா இது 10 பொருந்தும் பக்காவா பொருந்தும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அது இந்த புத்தகத்துல அவங்களுக்கு கரெக்டா இருக்கு. தனக்கு நன்மை கிடைக்கும் என்றால் வலிய வந்து நலம் விசாரிப்பார்கள். உங்களுக்கு தெரியும் நீட்டுக்காக எங்க போனாங்க, அப்புறம் என்ன பண்ணாங்க, அப்புறம் அதை கவுத்து விட்டாங்க, எல்லாமே தெரியும். அது எல்லாமே நடக்கூட்டுதான். எதையும் மிகைப்படுத்தி பேசுவார்கள், எனவே மக்களிடம் செல்வாக்கு இருக்கும். கரெக்ட் சார், பக்காவா இருக்கா? நான் இதை வந்து 10 வாட்டி ஒரு 10,000 வருஷம் உட்காந்து ரிசர்ச் பண்ணி எழுதின புத்தகம். அவ்வளவு சீக்கிரம் அது மிஸ்ஸே ஆகாது. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சிரித்து கொண்டே சமாளித்து எஸ்கேப் ஆகி விடுவார்கள். இது வந்து இவர்களுக்கு மட்டும் இல்லை, இவர்கள் கூட இருக்கக்கூடிய எண்ணார்கள் அனைவருக்குமே இது பொருந்தும். ஓகேவா? அதேதான். இவர்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் தாமாகவே அமைந்துவிடும். கூட இருக்கவங்க எல்லாம் வேலை செஞ்சு எல்லாம் வந்தாலுமே இவங்களுக்கு தானாவே அடுத்தடுத்த 6 மாசத்துல ப்ரொமோஷன் அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு கட்டம் சொல்லுது. கடைசியா ஒன்று சொல்றேன் பாருங்க. அடிக்கடி உல்லாச பயணம் சென்று அனுபவிப்பவர்கள் இவர்கள் தான். ஓகேங்களா? அந்த மாதிரி வெளிநாட்டு பயணம், அது தொழில் சார்ந்து அப்படியே அவுத்துறது, இது எல்லாமே இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் இந்த கட்டத்துக்குரிய ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்குமா? பொருத்தமா சொன்னீங்க சார். அப்படியே இவருக்குமே பாத்துடலாமா நேரத்தை? இவருக்கெல்லாம் சீட்டு வேணாம், முகரை பார்த்தாலே தெரியுதா. பிறந்த தேதி நேரம் சொல்லுமா? பிறந்த தேதி செப்டம்பர் 29 சார். செப்டம்பர் 29 ஆக 9 வருடம் எல்லாத்தையுமே சொல்லுமா கரெக்டா? 1957 சார். 1
4 3 கழிக்கும் 3 கேது ராகு சனி வருது. ஓகே பகவான் ஓகேம்மா. அப்போ வந்து நம்ம வந்து 1ஆம் தேதி இவருடைய கட்டம் வந்து சொல்லுகிறது. இவர் என்ன அப்படின்னா இவர் வந்து எதையும் வெளிப்படையாக பேசுவது இவர்களுடைய பலவீனம். எங்கேயாவது வெளில போய் லூஸ் டாக் விடக்கூடாது, அப்படின்னு பேசக்கூடாது. பேசினா ஊக்கடிக்கப்படும். அப்புறம் அந்த சிலையை உடைப்பேன் அப்படின்னு போட்டக்கூடாது. போட்டு அட்மின் போட்டான்னு அதெல்லாம் பலவீனமா இருக்கும். வெளிப்படையா எந்த இடத்துலையும் பேசிடக்கூடாது. கொஞ்சம் நாசுக்கா வந்து வண்டியை நகர்த்துறது சரியானதா இருக்கும். நிர்வாகத்திற்கான விதிகளை இவர்களே அமைப்பார்கள். இவருக்கு வந்து இவரு ஏதாவது ஒன்று உளறிட்டு அப்பெல்லாம் நான் சொல்லவே இல்லை, நீ இல்லைங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவர். இவருடைய மிகப்பெரிய பலவீனம் என்னன்னா, பக்கத்துல இருக்கவங்களுக்கு இவர் எதிரில் இருக்கவங்களுக்குலாம் இவர் கட்டம் பார்ப்பார். உனக்கு ராசியே இல்லை, நீங்களாம் மரணமா அப்படின்னு. கடைசியில் பார்த்தா இவர் ஒரு தேர்தலில் கூட ஜெயிக்காத மாதிரியான ஒரு பலவீனம் இருக்கும். ஆனால் மற்றவங்களுடைய கட்டத்தை இவர் கணிக்கிறத முதல்ல நிறுத்தணும். அதே நேரத்தில் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்கிறார். அதுதான் அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு உகந்த ஒரு முடிவா இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, இனிமே வந்து தேர்தல் அரசியல் இருக்க மாட்டேன்ற ஒரு முடிவை சமீபத்தில் எடுத்திருப்பார். அதுதான் அவருக்கு ஒரு நல்ல முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஒருவரை விரும்பி விட்டால் சீக்கிரம் சந்தேகம் கொள்ள மாட்டார்கள். இதுதான் இவருடைய பலவீனமே. இவர்கிட்ட யாராவது ஒருத்தர் நல்லா சிரிச்சு பேச நம்பிடுறாரு. ஆனா தெரிய மாட்டேங்குது இவர் யாரு. கூட இருக்கிறவங்களே துரோகம் பண்றாங்க. இவருக்கு ஏன் பதவி கிடைக்கல, கவர்னர் பதவி இவருக்கு மட்டும் ஏன் கிடைக்கல, இவருக்கு அப்புறம் வந்த கட்சிக்குள்ள வந்தவங்க எல்லாரும் கவர்னர் பதவி வாங்கி எங்கேயோ போய் செட்டில் ஆயிட்டாங்க, இவருக்கு மட்டும் ஏன் கிடைக்கல. அப்ப யாரையுமே நம்பாம அப்படி இப்படின்னு இருக்கிறது நல்லது. மதம் சம்பந்தமான புத்தகங்களை அதிகமா படிக்கிறது இவருடைய வாடிக்கையா வச்சிருக்கிறாரு. அதுவும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல வர மெசேஜ் எல்லாம் இப்ப நம்ப ஆரம்பிச்சிடுறாரு. நம்பிட்டு இந்த கோவில்ல எதற்கும் முஸ்லீம் அப்படின்னு சர்ச்சை கிளப்புறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்க்கணும். ஆதாரமுள்ள செய்திகளை மட்டுமே பார்த்து பகிர வேண்டியது இந்த என்ஆர்களுடைய சிறப்பம்சமாக இருக்கும் அப்படின்னு நம்புறோமா. வேற நன்றி சார். கடைசியா இவருக்கு பார்த்து சொல்லிடுங்க. கடைசியா ஓகே, இவரு புது தம்பி மாதிரி இருக்கு. இவருடைய தேதி, பிறந்த தேதி சொல்லுமா. இவர் பிறந்த தேதி ஜூன் 22, 1974. ஜூன் 22 ஓகே. 4ஆம் தேதியில இவருடைய அந்த இதுவை பார்க்க வேண்டியது நம்மளுடைய இருக்குமா. இவர்கள் மிகவும் வேகமானவர்கள், எதையும் பெரிதாய் யோசிப்பார்கள். அதாவது ஒரு பெரிய பாலத்துல இருந்து ட்ரெயின்ல எப்படி குதிக்கலாம்னு குருவி மாதிரி குதிக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தவராக இவர் இருப்பாருமா. அகலக்கால் வைத்து பின்பு சிரமப்படுவார்கள். ஏன்டா இந்த இடத்துக்கு வந்தோம், கொடியை அறிமுகப்படுத்துறோம், பாட்டை போட்டோம், கட்சி ஆரம்பித்தோம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருக்கலாம். சிறிய விஷயங்கள் பிடிக்காது. எதை செய்தாலும் பிரம்மாண்டமாய் செய்ய வேண்டும், விரைவில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்படி நினைச்சா 300 கோடி பீஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது போயிடக்கூடாது. ஏதாவது நினைச்சா கம்மியா பண்ணாலும் மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி சின்னதா பண்ணாலும் பெருசா அடிக்கணும். அந்த மாதிரி பெருசா பிரம்மாண்டமா 300 கோடியில ஹைஜாக் படம் மாதிரி எடுத்து போகக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இவர் சிந்திக்க வேண்டும். ஆரம்பிக்கும் போதே கடையை நன்கு அலங்கரித்து விமர்சையாக ஆரம்பிப்பார்கள். அதுக்கப்புறம் ஓட்டுவார்கள். உங்களுக்கு தெரியும் எதை சொல்றேன்னு. விழுப்புரத்துல விக்கிரவன்ல நல்ல பிரம்மாண்டமா ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் என்ன நடக்குதுன்னு நமக்கு வந்து தெரியுது. அடுத்து, இவர்களது கடையில் எப்போதும் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். வாடிக்கையாளர்களை கவர்வதில் வல்லவர்கள். பேசவே இல்லைனாலும் சும்மா அமைதியா உட்கார்னாலும் கடை கூட்டமாவே இருந்துகிட்டே இருக்கு, கத்திக்கே இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்கள் இருக்கு, அந்த இடத்துல இருக்கு. கற்பனையே இவர்களது குறிக்கோள். 2026 பொருந்தது பாத்தீங்களா, பக்காவா பொருந்தும். லாபமே இவர்களது ஊந்து சக்தி. லாபம் அது வந்து இப்ப தெரியாது, பின்னாடி தெரியும். ஏன்னா இது வரதுன்னு முடிவாயிருச்சுன்னா வந்துடணும். அது எதுக்கு ஒன்றை மட்டும் ஒரு படத்தை மட்டும் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு வரேன் கிருஷ்ணா, அதெல்லாம் வேணாம், தேவையில்லாதுல அந்த மாதிரி சொல்றாங்க. ஓடி ஆடி சேர்த்த பணத்தை மிச்சப்படுத்த தெரியாது, நன்கு செலவு செய்வார்கள். இந்த இப்ப செலவு பண்ணிக்கிருக்காரு. எதுக்குடா வந்து 1000 கோடியை விட்டு வந்தேன்னு புலம்புறதெல்லாம் தேவையில்லாத விஷயம் தானே. இவங்ககிட்ட கேட்டமா இவ்வளவு கோடியை விட்டு வாங்கினாங்களா, வச்சிருக்கீங்களா, அது வேணாம், அது மாதிரி இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து இவர்கள் அடிக்கடி மனம் மாறுவார்கள். எனவே தொழிலை ஆரம்பிக்கும் முன் ஒரு தெளிவுடன் இருக்க வேண்டியது அவசியம். இனிமே மனம் மாறினாலும் அவசியம் இல்லைம்மா. காலை வச்சாச்சுன்னா அது புதற்குழி. வெளியே ஏறி யாராவது கையை கூட தூக்குனா உண்டு, இல்லைன்னா நம்ம சுப்ரீம் மாதிரி கலைச்சா உண்டு. அந்த மாதிரி ஒண்ணு. இவர்களுக்கு ஊழியர்களை சந்தேக கண்ணுடனே பார்ப்பார்கள். ஆனா இவர் பார்க்க வேண்டியது யாருன்னா, கூடவே இருக்கிற சனி பகவானா இருக்கக்கூடிய அவர் அந்த உருவத்துல இருக்கிற புஷின்றவர். உடனே அங்கிருந்து அப்புறப்படுத்தி ஆகணும். துஷ்ட சக்தியா அவர் வந்து பக்கத்துல இருக்கிறாரு. உணர்ச்சி வசப்படுவார்கள். அதாவது பிரஸ் மீட் நடந்துகிட்டு இருக்கும்போது அப்படி கத்துவார். அப்படிலாம் இனிமே வரக்கூடாது. அதுக்காக தான் ஒரு சந்திக்காம இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனதில் உள்ளதை அப்படியே கொட்டி விடுவார்கள். அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தான் அப்படிங்கிறது, காக்கா கதைக்கு பதிலாக கழுகு கதை சொல்றது, அப்பா சட்ட கதையெல்லாம் சொல்றது, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. மனதில் இருக்கலாம் வெளில சொல்லக்கூடாது. சரிங்களா?
அப்புறம் மணல்ல இருக்கிறதெல்லாம் வந்து கொட்டக்கூடாது. இவருக்கு பிடிச்ச கலர்னு பார்த்தா எல்லா கலரும் இருக்கு, சிகப்பு பச்சை மஞ்சள் எல்லா கலர்லயும் இருக்கு. எல்லா சைடும் கோல் அடிப்போம்னு சொல்லி அடிச்சிட்டு இருக்காரு. அப்படி இல்லாம ஒரு தெளிவான ஒரு கலர் எடுத்து, தெளிவான ஒரு கொள்கை, தெளிவான ஒரு பாதை எடுத்து இவர் வந்து முன்னேறி கொண்டு போயிட்டு இருந்தாரு அப்படின்னா 2026 2046 56 66 76 ஏதாவது ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கட்டம் சொல்லுதுமா. ஓகே சார், நன்றி. நம்ம அடுத்ததா மக்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடுத்தடுத்த எபிசோட்ல நம்ம சந்திக்கலாம். நிச்சயமா சரி. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேருக்கு நம்ம கட்டம் பார்க்க வேண்டியிருக்கு. இன்னும் சூப்பராக நாங்கள் எழுதி வச்சிருக்கேன். இந்த ஒரு புத்தகத்தை வச்சே நான் வந்து இன்னும் வந்து 10 எபிசோடு ஓட்டுவேன். 10 எபிசோடு வரைக்கும் தாராளமாக ஓட்டுவேன். நன்றி.